இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தாங்க செய்ய போகிறோம். ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கோதுமை மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தோல் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளித்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் பாயால் அந்த வதங்கத்தை எடுத்து போட்டு அரைச்ச தேங்காவையும் ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கம கமன்னு ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.